ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்காண்டி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் ஆப்டிடியூடில். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 12. ஸோ செஷன் 12ல் வந்து ப்ராபபிலிட்டி, ஓகேவா. மோரோவர் எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் பெண்டிங் இருந்தது ப்ராபபிலிட்டி தான். ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அது ப்ளஸ் இதில் வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை வச்சு சேர்த்து கேட்டிருக்காங்களா, அதில் 1-2 கொஷின் வந்திருக்கு. ஸோ அதோட கான்செப்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும், நாட் ஒன்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட கொஸ்டின்ஸோட ஆன்சர் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், ஓகேவா. ஸோ வாங்க கைஸ். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி, நான் தமிழில் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது ப்ராபபிலிட்டி. நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது இல்லை, நடக்கிறதுக்கு எவ்வளோ சதவீதம் பாசிபிலிட்டி இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சதவீதம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை நிலவரத்தை சொல்லக்கூடாது என்னது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி எப்போவுமே 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ அதாவது 0 <= ப்ராபபிலிட்டி <= 1. இப்படி தான் எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா 0 அப்படின்னா அன்சர்டன் ஈவென்ட் சொல்லுவாங்க. அன்சர்டன் ஈவென்ட் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது, ஓகேவா, அந்த மாதிரி சொல்லிடலாம். 1 அப்படின்னா சர்டன் ஈவெண்ட், அதாவது என்னது ஷோர்ஷாட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இந்த மாதிரி சொல்கிறது. ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். அதாவது மொத்த ஈவெண்ட் எவ்வளோ இருக்குது, அதில் நம்மளுக்கு தேவையான ஃபேவரபிள் ஈவெண்ட் எவ்வளோ இருக்குது, இதை மட்டும் நம்ம பார்த்து கேல்குலேட் பண்ணால் போதுமானது, ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செயல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of A ப்ளஸ் ஒரு செயல் நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி, ரெண்டையும் சேர்த்தா என்ன தான் வரும், 1 தான் வரும், சரியா. ஸோ இப்போ ஏதாவது 50-50 பாசிபிலிட்டி சொன்னாங்கன்னா இது ஒரு 50, இது ஒரு 50 = என்னது 1. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே என்னது உங்களுக்கு பேசிக்காக கண்டிப்பாக தெரியக்கூடியது. ஸோ இதில் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க, ஏன்னா அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல் ஆகும், கரெக்டாக. ஸோ இதில் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, டைஸ் ரோல் பண்ணுறது. ஒரு டைஸை ரோல் பண்ணும்போது என்னென்ன ஃபேஸஸ் வருது அப்படிங்கிறது, இதுவே 2 டைஸ் ரோல் பண்ணும்போது, 3 டைஸ் ரோல் பண்ணும்போது அந்த மாதிரி வரலாம். அடுத்து காயின் டாஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ளே கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்டை வச்சு கிங் எடுத்தால் எவ்வளோ பாசிபிலிட்டி, குயினுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி, இந்த மாதிரி தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அது கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷனுங்கிறது வேல்யூ, அந்த வேல்யூவில் டோட்டல் வேல்யூ இவ்வளோ, நம்மளுக்கு தேவையான வேல்யூ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது என்னது ப்ராபபிலிட்டி, ஓகேவா. ஸோ ஒரு பேசிக் சம்மு நான் சொல்கிறேன். 2 dice are thrown simultaneously. 2 dice are thrown simultaneously. அப்போ ஒரே நேரத்தில் 2 டைஸை த்ரோ பண்ணுறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் sum of its value as prime number. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது அதோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, 2 டைஸ் இருக்குன்னா இதுக்கும் நம்பர் இருக்கும், ரெண்டையும் கூட்டும்போது அதோட ஃபேஸ் வேல்யூ ப்ரைம் நம்பர் வர்றதுக்கு என்ன
ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 டேஸ் த்ரோ பண்ணும்போது என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். கரெக்டாக 2 டேஸ் த்ரோ பண்ணால் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்போது டைஸில் வந்து 1 2 3 4 5 6 இந்த நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1,1 வரலாம், 1,2 வரலாம், 1,3 வரலாம், 1,4 வரலாம், 1,5 வரலாம், 1,6 வரலாம். இந்த மாதிரி 2,1 2,2 3,1 4,1 5,1 6,1. ஸோ இந்த மாதிரி நம்பர் வரும். இன்னும் 3,3ல் வரும், 4,4 5,5 6,6. இந்த மாதிரி எல்லா நம்பரும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். சரியா? இதெல்லாம் நான் எழுதிருக்க மாதிரி இப்படி விடக்கூடாது. ஓகே, சரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைஸில் மொத்தம் 6 இருக்குது. 2 டேஸ் த்ரோ பண்ணும்போது 6 ஸ்கொயர் = 36. இங்கே கீழே இருக்குது டைஸு, மேலே இருக்குது எத்தனை த்ரோ அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ மொத்தம் 36 அப்படிங்கிறது டோட்டல் பாசிபிலிட்டி. 36 அப்படிங்கிறது டோட்டல் பாசிபிலிட்டி. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 6 பாசிபிலிட்டி இருக்குது. 6 36. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு கேட்டது ப்ரைம் நம்பர் வேணும். சரி, 1 + 1 2, 1 + 2 3, 1 + 4 5, 1 + 6 7. ஸோ இதில் எத்தனை ஆச்சு? 4 ஆச்சு. இதில் 2 × 1, அடுத்து 2 × 3, அடுத்து 2 × 5, இதில் ஒரு 3 ஆச்சு. அடுத்து 3 × 2, 3 × 4, அடுத்து அவ்வளோதான். இதில் ஒரு 2 ஆச்சா? ஓகே. அடுத்து 4 × 1, இது ஒன்று இருக்குது. 4,3 ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஒரு 2. 5,1 5,2 ஒன்று இருக்குது. இது 7 வந்துடும். அடுத்து 5,6 ஒன்று இருக்குது. இது என்ன வந்துடும்? 11 வந்துடும். ஸோ இதில் ஒரு 2. அடுத்து 6,1 இது ஒன்று, 6,5 இது ஒன்று. அப்போ இது ஒரு 2. அப்போது 2 4 6 8 10 12 13 12 15. ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி = டோட்டல் ஈவெண்ட் மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ மேலே வந்து 15 ஃபேவரபிள் ஈவெண்ட், கீழே வந்து 36 டோட்டல் ஈவெண்ட். 15 இது வந்து 12. ஸோ 5/12 அப்படிங்கிறது என்னது? இந்த ப்ராபபிலிட்டி. இதுதான் ஆன்சர். இது எதுக்கான ஆன்சரு? 2 டேஸ் த்ரோன் பண்ணும்போது இந்த ஹெட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வர்ற வேல்யூவோட சம் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு இதுதான் என்னது? பாசிபிலிட்டி. ஸோ 5/12 இஸ் த ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி சம்மு கேட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் எப்போவுமே 0க்கும் 1க்கும் பெட்வீன் தான் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 0க்கு 1க்கு நடுவில் தான் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதே மாதிரி என்ன ஒரே ஒரு சம் மட்டும் பார்ப்போம். ஈஸியான சம் முடிஞ்சு. இதை வந்து கேலண்டர்லேயே மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? இத்தனை ஒரு 53 ஃப்ரைடே வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு லீப் இயரா நார்மல் இயரா அப்படிங்கிறத வச்சுலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, சும்மா அது ஒரு சம் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? ஒரே ஒரு சம். ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி டு கெட் 53 Sunday in normal year? ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஒரு வருஷம் அப்படின்னா 365 நாள், 52 வாரம் ப்ளஸ் 1 டே. இது நம்ம தெரியும், நான் காலண்டர் டாப்பிக்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 52 வாரத்தில் 52 சண்டே இருக்கும். இந்த 1 டே சண்டேவாக இருக்கலாம், மண்டேவாக இருக்கலாம், டியூஸ்டே இருக்கலாம், வெனஸ்டே இருக்கலாம், தர்ஸ்டே இருக்கலாம், ஃப்ரைடே இருக்கலாம், சாட்டர்டே இருக்கலாம். மொத்தம் 7 பாசிபிலிட்டி இருக்குது. டோட்டல் 7 பாசிபிலிட்டியில் எனக்கு தேவையான சண்டே ஒன்று தான் இருக்குது. அப்போ 1/7 இஸ் தி ஆன்சர். ஸோ இது ஈஸியான சம். ஓகேவா? சரி, இன்னும் வேறு மாதிரி நான் கேட்கணும் பாருங்கள். இன் ஏ T20 மேட்ச், இன் ஏ T20 கிரிக்கெட் மேட்ச். ஓகே, சும்மா எழுதுவோம். கிரிக்கெட் மேட்ச், ராஜு, இல்லை டோனின்னு வச்சுக்கோங்க. ராஜு ஹிட் ஏ 6 10 times அவுட் ஆஃப் 50 balls. 50 பாலில் 10 6 அடிச்சிருக்காரு. ஓகேவா? ஹீ பிளேட் 50 balls, ஹீ பிளேடு. ஸோ இவர் அடித்த 50 பாலில் 10 பால் 6. இஃப் a ball was selected at random, a ball was selected at random, find the probability that he would not
hit 6. அதாவது 50 பாலில் 10 பால் 6 அடிச்சிருக்கா அப்படி. அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி he would not hit 6 அப்படின்னா மொத்தம் 50 பால், அதில் 6 அடிக்காதது 40 பால். அப்போ ஆன்சர் 4/5. the answer must be 4/5. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே சுலபம். சரியா? ஓகே. ஸோ இதுக்கடுத்து இனி நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்ப்போம். ஸோ அதில் ஏதாவது சம் ரிலவெண்ட்டாக நம்ம வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் சொல்லியாச்சுங்கிற உடனே நீங்கள் அடுத்து சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் வேல்யூஸ் cannot be the probability. ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே எங்கே இருக்கணும்? 0 ≤ 1. அதாவது ப்ராபபிலிட்டி இந்த கேப்பில் இருக்கணும். 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். அப்போது 0க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 1க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. 20%னா 20/100. இட் இஸ் நத்திங் பட் 0.2. இது 0.253 தான், இது 0.5 தான், இதுதான் 1.001 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராபபிலிட்டி. ஸோ கெனாட் பி த ப்ராபபிலிட்டின்னு கேட்கும்போது இந்த ப்ராபபிலிட்டி 1க்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற ரூல் தெரிஞ்சாலே போதும். ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a prime number as sum from 2 throws dice. ஓகே, 2 த்ரோஸ் டைஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 இந்த மாதிரி ஃபுல்லாகவே எழுதணும். இங்கே 2,1, 3,1, 4,1, 5,1, 6,1. ஓகே. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் தி டைஸ் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ 1 + 1 2, இது 3, இது 5, இது 7, இது 3, இது 5, இது 7, 5, 7, 5, 7, 7, 11, 7, 11 என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வந்திருக்கு. மொத்த ஈவெண்ட் 36, நம்மளுக்கு தேவையானது 15. ஸோ ப்ராப்ளம்னா தெரியும், டோட்டல் ஈவெண்ட் இங்கே ஃபேவரபுள் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ எனக்கு தேவையானது 15, மொத்தம் இருக்குது 36. ஆக்சுவலாக இதை 3ஆல் கட் பண்ணி 5/12 தான் கொடுக்கணும். இவங்க கட் பண்ணாமே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இந்த சம் பாருங்க. when a dice is rolled find the probability to get the number which is greater than 4. என்னெல்லாம் வந்திருக்கும்? 1 2 3 4 5 6 இந்த நம்பர் தான் வந்திருக்கும். இப்போ கிரேட்டர் தென் 4 அப்படின்னா சில பேர் வந்து இங்கே ஒரு 3 நம்பர் இருக்குது, 3/6 1/2ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தவறு. ஏன் அப்படின்னா கிரேட்டர் தேன்னா 4 விட பெருசு அப்படின்னு சொல்லும்போது 4 வரை கிடையாது. 4ஓட பெருசு 5 இருக்குது, 6 இருக்குது. மொத்தம் 2 வேல்யூ தான் இருக்குது. மொத்த வேல்யூ 6. இதை கட் பண்ணால் யூ வில் கெட் 1/3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ இதில் நம்ம பண்ணது கீழே வந்து டோட்டல் ஈவெண்ட் வரும், மேலே வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்டுங்கிறது வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். சரியா? சரி, இதில் when 2 dice are rolled the probability of getting the same faces on the dice. இப்போ 2 dice ரோல் பண்ணால் ஒரு டைஸில் 6, 2 டைஸ்னால் 6/2. ஓகேவா? இது வந்து என்னது? டோட்டல் ஈவெண்ட். மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட் எனக்கு வேணும். என்னது? இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரே முகங்கள்னால் என்னது? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. கரெக்டாக? அப்போ 6. ஓகேவா? அப்போ ஆன்சர் 6/36ன்னு வரும். இதை கட் பண்ணால் 1/6ன்னு எழுதலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு டபுளெட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 dice are thrown together. 2 dice. ஓகேவா? ஃபைன். Find the probability that the 2-digit number formed with the 2 number
டேர்னிங் அப் இஸ் டிவிசிபிள் பை 2. புரியல? சரி. இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகிறது. அப்போ 2 days ரோல் பண்ணும்போது எனக்கு ப்ராபபிலிட்டி கேட்கும்போது டோட்டல் ஈவெண்ட் மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட், டோட்டல் ஈவெண்ட் 2 டைஸு, அப்போ 6 ஸ்கொயரு. ஃபேவரபிள் ஈவெண்ட் எனக்கு தெரியாது. என்ன கேட்குறாங்க? முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேவா? 4ஆல் வகுபடுற எண்ணாக இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள் 1,1ன்னு வரும். இது 11. 1,2னா 12. இது 4ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? 1,3 வராது, 1,4 வராது, 1,5 வராது, 1,6 வரும். 2,1 வராது, 2,2 வராது, 2,3 வராது, 2,4 வரும். வேறு இதில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 3,2 வரும், 3,2. அப்போ 3,6 வரும். ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் வரும்னு மட்டும் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 வந்திருக்கு. சரி, அடுத்து 4,1 வராது, 4,2 4,3 4,4 வரும். அடுத்து இங்கே 5,2 வருமா? வரும். 5,6 வருமா? வரும். அப்போ இங்கே ஒரு 2. அப்போ 2 4 6 மொத்தம் 8 இருக்குது. கரெக்டாக? சரி, செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 8 8/36. 1 8 16 இல்லை, இன்னொன்று மிஸ் பண்ணுறோம். 1 செட்டு வந்தாச்சு, 2 செட்டு, 3 செட்டு, 4 செட்டு, 5 செட்டு, 6ஆ செட்டு வந்துட்டோமே. 6ஆ செட்டு 6,4 64. அது டிவைட் ஆகும். அப்போ மொத்தம் 9 வரும். ஓகேவா? ஸோ 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 9/36ன்னு வரும். 9 9 4 36 பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். ஆன்சர் 1/4. ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 1ஆ செட்டில் அதாவது 12 16 24 32 36 அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ 1,1 அந்த செட் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும் அவசியம் கிடையாது. பட் எல்லா ரோவும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், டபுளட் தான். ஸோ 2 டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ். அப்போ டைஸ்னால் 6 இருக்கும். 2 டைஸ்னால் 6/2. என்னது இது? டோட்டல் ஈவெண்ட். ஃபேவரபிள் ஈவெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? என்ன வேணும்? ஃபைண்ட் த ப்ராப்ளம் கெட்டிங் த டபுளட் ஆட் நம்பர் இன் போத் சைடு. அதாவது ஒற்றை நம்பர் இருக்கு இல்லையா, அது முகமதிப்பு சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்கணும்? 1,1 3,3 5,5 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்போ மொத்தம் 3 தான் இருக்குது. நம்ம 3 போடுவோம். அப்போ 3/36 நம்மளுக்கு கிடைக்கும். இட் இஸ் 1/12. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஈஸியான சம் தான். ஓகே, இந்த சம் பாருங்கள், இது இன்ட்ரெஸ்டிங். when a dice is rolled, find the probability to get the number which is greater than 6. அதாவது ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நம்மளுக்கு தெரியும் 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் தான் வரும். அப்போது என்னது அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். வராத செயலுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? 0. 0 அப்படின்னா நடக்காது. அப்படி ஒரு செயல் இந்த உலகத்தில் இல்லை. இது நிச்சயமாக நடக்கும். நான் முதல்ல சொன்னல அந்த இதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஃபைன்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 3 டைஸ் ஆர் த்ரோன் அட் ஒன்ஸ். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3 டைஸை ஒரே இடத்துல த்ரோ பண்ணாலும் சரி, ஒரே டைஸை 3 டைம் த்ரோ பண்ணாலும் சரி, சேம் தான். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர் இன் ஆல் த டைஸ். இப்போ சேம் நம்பர்னு சொன்னீங்கன்னா என்னது? 1,1,1 2,2,2. அதாவது ட்ரிபிளட் சொன்னோம்ல, அதுதான் 6,6,6. அப்போ 6 இருக்கும் மொத்தம். இது வந்து எனக்கு தேவையான ஈவெண்ட் ஃபேவரபிள் ஈவெண்ட் பை டோட்டல் ஈவெண்ட். டோட்டல் ஈவெண்ட் என்னது? மொத்தம் 3 டேஸ்னால் என்னது? 6 கியூபு. அப்போ 1 இது ஒரு ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஆன்சர் 1/6 ஸ்கொயரு, நத்திங் பட் 1/36. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈஸி தான். ஓகேவா? 3 டேஸ்னால பயப்படக்கூடாது. இந்த சம் பாருங்க, if a die is rolled twice, if a die is rolled twice, ஒரு டைஸை 2 டைம் ரோல் பண்ணால் find the probability of getting an even number in the first time or a total of 6. அப்போ 2 இது சேர்த்து கேட்டிருக்காங்க, 6 வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6. ஓகே, ஸோ நான் 36 தான் நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி இவ்வளோ எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இரட்டைப்படை எண் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 2,1
2,2 இதுதான் முதல் எண்ணில் இரட்டைப்படை. அப்போ இதில் ஒரு 6 வந்திருக்கும், இதில் ஒரு 6 வந்திருக்கும். 4 செட்டில் ஒரு 6, 6 செட்டில் ஒரு 6. அப்போ இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கு ஒரு 18 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அடுத்து ஆர் கொடுத்துருக்கேன். 6னா கூட்டணும். முக எண்களின் கூடுதல் 6. அப்போ 1,5 6 வரும். இது ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு, இந்த 2ல் உள்ள செட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ அதை நம்ம பார்க்கக்கூடாது. 3,3 6 வரும். 5,1 6 இது ஒரு 3 இது இருக்குது. இது ஒரு 3. அப்போ கூட்டினா அவங்களுக்கு 21 வரும். நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியும்? டோட்டல் ஈவெண்ட் மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட். எனக்கு 21 வருது. கீழே 2 டைஸ்னால் மொத்தம் 36. அப்போ ஆன்சர் 21/30. இது என்ன கட் பண்ணி போட்டிருக்கலாம் 7/12ன்னு சொல்லிட்டு. சரி போடலாம், நம்ம இதுவே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்க கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? 2 டைஸ் ஹேவிங் த ஃபேஸ் வேல்யூஸ் 2 2 3 4 5 6. இதுக்கு முன்னாடி நம்ம 1 2 3 4 5 6 தான் பார்த்துருப்போம். இங்கே சேம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகேவா? இன் how many cases the face values are relatively prime to each other? அப்போ அங்கே இந்த மாதிரி முக மதிப்புகள் கொண்ட ஒரு 2 பகடை உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் ஈவெண்ட் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு தேவையானது ஃபேவரபிள் ஈவெண்ட் பை டோட்டல் ஈவெண்ட். டோட்டல் ஈவெண்ட் 36 தான். 6 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வரும், அது தெரியும். இதில் சார் பகா எண் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு என்னென்னு தெரியணும். நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். 2 நம்பருக்குமே HCF is 1. HCF வந்து 1 இருந்துச்சுன்னா அதுதானது ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 3, அடுத்து 2 5, அடுத்து இது 2 3 2 5, அடுத்து 3 2 3 2 3 4 3 5, அடுத்து 4 3 4 5 5 2 5 2 5 3 5 4 5 6 6 5 அவ்வளோதான் நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தம் அரௌண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி கேட்கல, என்ன கேட்டிருக்கான்? எத்தனை இருக்குன்னு கேட்குறா. 16, ஆன்சர் 16. ஆக்சுவலாக இது நீங்கள் கவுண்ட் பண்ணி இப்படி போட்டுடலாம். பட் இது கொஞ்சம் போடக்கூடிய சம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சாய்ஸ் வந்து 15 16 17 18 இப்படி கொடுத்தா கொஞ்சம் யோசிக்கலாம், ஏதாவது 1 விட்டுருக்கோமா 2 விட்டுருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ சாய்ஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக 16 தான். தப்பு பண்ணதுக்கான வாய்ப்பு இதில் இல்லை. ஓகேவா? ஃபைன். ஸோ லாஸ்ட் சம் பார்த்தோம்னா அதே மாதிரி சேம் டைஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த 6 ஃபேஸ் இருக்குது, இதை வச்சு அந்த 36 எழுதுனால அந்த மாதிரி எழுதிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 2 such dice are rolled in how many cases second day faces bigger than first day? இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சம். If 2 dice are thrown together, what is the probability of getting at least one prime number and sum of the number should be even? ஓகே, ஸோ டைஸ்ன்னு சொன்னோடனே நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா ஓகே, ஒரு டைம் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, if 2 dice are thrown together, what is the probability to get at least one prime number and sum of the number should be even? ஓகே, சரி ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரா? சரி ஓகே, அதாவது இரு பகடைகள் ஒரே உருட்டப்படும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க. குறைந்தபட்சம் ஒரு பகா எண் சொல்லும்போது அட்லீஸ்ட், அப்போ அது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு பகா எண் அண்ட் ரெண்டுமே அப்ளை ஆகணும்ப்பா, அதான் இதில் கண்டிஷன். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், இது 1,3 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 2 கூட்டினா 4, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. 2 ப்ரைம் நம்பர், 2 கூட்டினா 4, 2 ப்ரைம் நம்பர், 2 கூட்டினா 6, ஈவன் நம்பர். 3 ப்ரைம் நம்பர், 2 கூட்டினா 4, 3 ப்ரைம் நம்பர் கூட்டினா 6, வேறு 3 ப்ரைம் நம்பர் கூட்டினா 8, 2 ப்ரைம் நம்பர் கூட்டினா 6, இது வராது, 5 வராது. சரி, 5 ப்ரைம் நம்பர் கூட்டினா 6, 2 ப்ரைம் நம்பர் கூட்டினா 8, 5 ப்ரைம் நம்பர் கூட்டினா 8, 5 ப்ரைம் நம்பர் கூட்டினா 10, 2 ப்ரைம் நம்பர் கூட்டினா 8. அடுத்து இதில் 3. ஓகே, எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்ன ஏதாவது வருமானு பார்க்கணுமே, ஏன்னா 12 பக்கத்தில் ஆன்சர் இல்லை. அப்போ என்ன ஒன்று ஏதோ வரணும், இதுதான் ஆன்சர் வரணும். இதை மறுபடியும் விட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது இல்லை, இது கூட்டினா 3 வராது, இது 4, இது கரெக்டு. மொதல் ரோ வந்து பெர்ஃபெக்ட்டு,
5 ஒரு ப்ரைம் நம்பர் தானே, 5 ப்ரைம் நம்பர் தான். கூட்டினா இங்கே 1, அப்போ நம்மளுக்கு 6 வருதுல்ல. ஒரு ப்ரைம் நம்பர் கூட்டினா 6. ஓகே, ஸோ அரௌண்ட் 13 வந்துச்சு கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த இடத்துல இந்த செஷன் 12 வந்து நம்ம என் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை பார்ட் 2ல் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஏன்னா ஃபுல் வீடியோனா பெருசாக இருக்கும்ல, இது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷுவல் சக்ஸஸ், மீட் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஐபன் சார் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒன்று வச்சுக்கோங்க, தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வருத்த குளித்தரும் புற்றோர் எஃபோர்ட். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.